வணக்கம் நண்பர்களே, எங்களுடைய நியூ டூ வே சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னா புளிச்சக்கீரை தொக்கு செய்ய போகிறோம். அதனால் உடம்புக்கு நல்லது, ஆரோக்கியமானது, குழந்தைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். இரும்பு சத்து நிறையா இருக்கக்கூடியது, குளிர்ச்சி தரும். இந்த வெயில் காலத்துக்கு அது நம்ம சாப்பிட்றதுனால உடம்பு சூடாகாமல் உடம்பு குளிர்ச்சியாக வைக்கும். சரி, அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க. புளிச்சக்கீரை ஒரு கட்டு வேணும் அதுக்கு. அப்புறம் சின்ன வெங்காயம் போட்டால் தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் ஒரு கப் எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு, நல்லெண்ணெய் தான் இதுக்கு பயன்படுத்தணும். கடலெண்ணெய் சில பேர் பயன்படுத்துவாங்க, ஆனால் நாங்கள் நல்லெண்ணெய் தான் பயன்படுத்துகிறோம். நல்லெண்ணெய் தான் உடம்புக்கும் நல்லது, டேஸ்ட்டும் நல்லா கொடுக்கும். அப்புறம் கடுகு தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது போட்டுக்கிறாங்க. நாங்கள் பச்சை மிளகா ஒரு 6-7 போடுறோம். நாங்கள் பச்சை மிளகா காரம் கொஞ்சம் நாங்கள் மீடியமாக தான் சாப்பிடுவோம், அதை நாங்கள் அவ்வளோதான் போடுறோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்து கூட போட்டுக்கலாம், இல்லைனா கொஞ்சம் கம் பண்ணிக்கலாம் நீங்கள். சரி வாங்க, தொடர்ந்து அடுத்து எப்படி சமையல் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கணும். அடுத்தது கடாயை எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். கடாயை வச்சு ஒரு 3 ஸ்பூனு, ஒரு 4 ஸ்பூனு எண்ணெயை ஊற்றி நல்லா முதல்ல இப்போ என்ன பண்ணணும், வணக்கி விடணும். கீரையை நல்லா வணக்கி விடணும். கொஞ்சம் எண்ணெய் சூடாகட்டும். சூடான பின்னாடி எண்ணெயை வணக்கிக்கலாம். எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிருக்கிறோம். அது கொஞ்சம் நல்லா லைட்டாக சூடாகட்டும். சரி, இப்போ என்ன பண்ணலான்னா கீரையை போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த கீரையெல்லாம் தனித்தனி பிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. ஒரு கட்டு கீரையை நல்லா நல்லா அலாசிடணும். நல்லா ஒரு 2 பெரிய குண்டாவில் தண்ணி பிடிச்சி ஒரு 2 ட்ரிப் நல்லா தண்ணியை கீரையை நல்லா அலாசிக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்க மண்ணெலாம் சுத்தமாக போயிடும். இல்லைனா நம்ம கீரை சாப்பிடும்போது மண் நம்ம அது பட்டுச்சுன்னா நல்லா இருக்காது. சரி, இப்போ கீரையை எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கீரையை நம்ம போட்டுக்கலாம். நல்லா கீரையை நல்லா கழுவி ஒரு அரை மணி நேரம் தண்ணி வடிகிற மாதிரி தண்ணியை வடிக்க வச்சுருக்கிறோம். நீங்களும் அது மாதிரி வச்சுக்கோங்க. இல்லைனா நீங்கள் அந்த மாதிரி செய்யும்போது தண்ணியோடு செஞ்சிங்கன்னா அது தெரிக்கும், மூஞ்சில் எண்ணெய் தண்ணி படிச்சினாவே தெரிக்கும். நல்லா எண்ணெயில் கீரையை நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா வணக்கிக்கணும். நல்லா வணக்கினீங்கன்னா தான் கீரை உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நல்லா கீரையை நல்லா இப்படி திருப்பி விட்டு நல்லா வணக்கி விடுங்க. கீரையை வணக்கும்போது கொஞ்சம் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ரொம்ப சூடு ஆனாலும் இந்த கீரையுடைய டேஸ்ட்டு போயிடும். நல்லா ஒரு 2-3 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வணக்கிக்குவாங்க. நீங்கள் பாருங்கள், அந்த கீரையை வணக்கினீங்கன்னா இலையெல்லாம் இப்படிலாம் சுருண்டு வந்துடும். இந்த அளவு நல்லா சுருண்டு வர மாதிரி நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ஜாஸ்தி ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. இந்த அளவு நல்லா வர மாதிரி நல்லா வணக்கி விட்டுக்குவாங்க. நல்லா அவ்வளோதான், பார்த்தீங்களா. நல்லா இப்படி மாதிரி நல்லா வணங்கி வந்துடுச்சு. இதுக்கப்புறம் இது நல்லா ஒரு தட்டில் எடுத்து ஒரு தனியாக ஒன்று வச்சுக்குவாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் இந்த கீரையை ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கீரை கொஞ்சம் நல்லா ஆறட்டும். சூடாக போடக்கூடாது, ஆறட்டும். திரும்பவும் நம்ம கடாயை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லா இந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு
3 ஸ்பூன் எண்ணெயை நம்ம ஊற்றிக்கணும். இதுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா எண்ணெய் வந்து தரசலமாக ஊற்றி செய்யுங்க. அப்போ தான் நல்லா ருசியாக நல்லாயிருக்கும். இப்போ நான் பாருங்கள் ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடான பின்னாடி அடுத்து நம்ம கடுகு போடணும். இப்போ வந்து சரி, இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ கடுகு போடலாம். கடுகு போட்டோம். இது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. இப்போ கடுகு போட்டிருக்கிறோம். நல்லா பொரிஞ்சு வறுத்துருங்க. ஒரு கடுகு பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வருது. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பின்னாடி வெங்காயத்தை அடுத்தது போடணும். அடுத்தது நம்ம வந்து இது சின்ன வெங்காயம் ஒரு கப் வெங்காயம் வந்து பாதி சின்ன சின்ன பொடி நறுக்கி வச்சுருக்கோம். அப்போ அதை நான் போட போகிறேன். இப்போ சின்ன வெங்காயத்தை நல்லா வணக்கி விடணும். நல்லா சின்ன வெங்காயம் வணக்கி வந்து பொன்னிறமாக வர மாதிரி நல்லா வணக்கிக்கணும். நல்லா ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வணக்கிங்கன்னா இது மாதிரி நல்லா பொன்னிறமாக வந்துடும். அடுத்தது நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா இந்த பச்சை மிளகா போடணும். நான் பச்சை மிளகா வந்து ஒரு 6-7 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கிறேன். அது வந்து பாதியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே போட்டுருங்க. போட்டு நல்லா அதையும் வணக்கி விடுங்க. அதை இந்த கீரையெல்லாம் நீங்கள் வந்து நம்ம ஸ்கூல் போகிற பசங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லது. எல்லாருமே சாப்பிட்லாம். இந்த வெயில் காலத்தில் வந்து நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு தடவையாவது இந்த கீரையை நீங்கள் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டால் தான் நம்மளுக்கு உடம்பு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். இப்போ வெயிலெலாம் பார்த்தீங்கன்னா வெளியில் போனீங்கன்னா வெயில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. வந்து நம்மளால் வீட்டை விட்டு காலையில் ஒரு 10 மணிக்கு மேலே தான் போகவே முடிய மாட்டேங்குது. அந்தளவு வெயில் வந்து ரொம்பவும் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் இதெல்லாம் குளிர்ச்சி தரக்கூடிய உணவு வகைகள். இந்த மாதிரி உணவு வகையெல்லாம் சேர்த்து நம்ம உடம்பு நல்லா ஜாஸ்தியாக வாரம் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம வந்து உடம்பு வந்து சூடாகாமல் குளிர்ச்சியாக இருக்கும். இது நம்ம அடுத்தது என்ன செய்ய போகிறோன்னா இது வந்து நல்லா வணங்கிடுச்சு பாருங்கள். அந்த பச்சை மிளகாவும் சின்ன நல்லா வணங்கிடுச்சு. இது என்ன பண்ணலாம் வந்து இது வந்து தனியாக ஒரு தட்டில் வந்து இறக்கி கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். அப்புறம் அந்த வணக்கின வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் இது மாதிரி ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சு ஒரு 5 நிமிஷம் ஒரு சூடு தணிகிற வரைக்கும் வைங்க. அப்படியே வச்ச பின்னாடி அடுத்தது நம்ம ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம், இப்போ பாருங்கள் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வணக்கி வச்சாச்சு. அடுத்து நம்ம கீரையும் பார்த்திங்கன்னா நல்லா வணக்கிட்டோம். நல்லெண்ணெய் போட்டு வணக்கி நல்லா ஆற வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம இந்த ஜாருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். முதல்ல வந்து நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை வந்து சின்ன வெங்காயம் பாருங்கள் நல்லா கொஞ்சம் ஆறிடுச்சு நல்லாவே வந்து. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த புளிச்சக்கீரையை வந்து இந்த ஜாருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டோம். முதல்ல என்ன பண்ணணுன்னா வந்து இப்போ நம்ம சின்ன வெங்காயத்தையும் வச்சுருக்கிறோம், வணக்கியிருக்கிறோம், இது கீரையும் வணக்கியிருக்கிறோம். முதல்ல என்ன பண்ணணும், நம்ம கீரை தான் வந்து சும்மா ஒரு 2 சுற்று நல்லா ஒரு இது பண்ணிக்கணும் ஜாரில். சரி, இப்போ ஜாரை போட்டு நம்ம மிக்சியில் வந்து ஒரு 2 சுற்றிக்கலாம். வந்து பார்த்திங்களா நம்ம கீரையை வந்து நம்ம அரைச்சினா பாருங்கள் இந்த அளவுக்கு ரொம்பவும் நல்லா நைஸாக அரைக்காமல் லைட்டாக பாருங்கள் பார்த்தீங்களா இந்த மாதிரி கொஞ்சம் குறைன்னு இருக்கிற மாதிரி கொஞ்சம் அரைச்சிக்கோங்க. அரைச்சிக்கிட்டு நம்ம என்ன பண்ண அடுத்தது இப்போ
அரைச்சிட்டு அடுத்து நம்ம வந்து இந்த சின்ன வெங்காயத்தை வந்து இதில் போட்டு அரைச்சிக்கணும். அடுத்து பாருங்கள், நம்ம இந்த சின்ன வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் நல்லா வணக்கி வச்சுருக்கிறத நம்ம அந்த கீரை கூடயே போட்டு அரைச்சிக்கணும். இது நம்ம இப்போ தான் என்ன பண்ணணும்னா உப்பு போட்டுக்கணும். உப்பு நமக்கு தேவையான அளவு உப்பு வந்து நம்ம போடணும். எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரியே. இப்போ இதையும் நம்ம சேர்த்து என்னென்னா அரைச்சிக்கலாம். நம்ம வந்து இல்லை தண்ணியில் எதுவும் நீங்கள் ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் தான் நீங்கள் அரைக்கணும். அப்போ தான் சட்னி இந்த தொக்கு வந்து நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கும். நீங்கள் தண்ணியில் ஊற்றினீங்கன்னா சலசலன்னு போயிடும். தண்ணி ஊற்றாமல் தான் அரைக்கணும். நீங்கள் வந்து இந்த மாதிரி நம்ம பாருங்கள், இது போட்டு அரைச்சிக்கலாம். வெங்காயத்தையும் போட்டு அரைச்சிக்கணும். அரைச்சிக்கிட்டு உப்பையும் போட்டோம், நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டால் சட்னி ரெடி ஆயிடும். இருங்க, அரைச்சி முன்னாடி எப்படின்னு காட்டுறோம் உங்களுக்கு. பாருங்கள், நம்ம சட்னி நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இந்த அளவு நீங்கள் அரைச்சி எடுத்திங்கனாவே நல்லாயிருக்கும். இன்னும் நீங்கள் வந்து சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து வாரத்துக்கு 2 டைம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து வாரத்துக்கு 2 டைம் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வெயில் காலத்தில் நல்லாயிருக்கும், குளிர்ச்சியாகவும் இருக்கும். அப்புறம் நீங்கள் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா தான் நாங்கள் இந்த மாதிரி வீடியோலாம் வந்து நிறைய போட முடியும். உங்களோட ஆதரவு எங்களுக்கு இருந்தால் தான் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ்லாம் நாங்கள் வந்து செஞ்சிட்ருக்குறோம், எல்லாம் போட முடியும். நீங்கள் மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அப்போ உடனே வரும். நீங்கள் எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் எங்களுடைய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.